அதில் நிறைய செய்திகள் நமக்கு இருக்கு. அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய பகுதியில் ஆரூரில் அம்மானுக்காலை இல்லையா, ஒவ்வொரு திருத்தொண்ட தொகையினுடைய கடைசி வரியில் வரக்கூடியது ஆரூரன் அப்படின்னா என்னுடைய பெயர் ஆரூரன், ஆரூரில் அம்மானுக்காலை, ஆரூரில் இருக்கக்கூடிய திருவாரூர் பெருமானுக்கு நான் அடிமை என்று சொல்றார். அப்படி சொன்னதுனால நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த சருக்க நிறைவில் ஏன்னா நாயன்மார்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சரிதம் பாடிய சேக்கிழார் பெருமான் நம்பிகளுக்கு அந்த 10 சருக்கத்தில் 10 இறுதியாக 10 பாடல் பாடியிருக்கிறார். அதில் முதலாவதாக வருவது தான் இந்த பாட்டுங்க. மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அறிய வல்லல் பலர்புகழ் வெண்ணை நல்லூர் ஆவண பழமை காட்டி உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமெனும் தலைமையாகும் பாருங்க. சேக்கிழார் பெருமானே நமக்கு என்னது எது தலைமைங்கிறார்னா சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி தான் நமக்கு தலைமை. ஏன்னா இந்த உலகத்தில் அவர் அவதரித்தது எதுக்குன்னா, அது சிவராகவையான்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாருங்க. அந்த பெரியவர் அத்தனை பெரிய புராணத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு 4286 பாட்டு மனப்பாடம் சிவகணிய உரையோடு. அவர் ஒரு புதிய கருத்துன்னு சொன்னார். இந்த முறை போன வாரம் அவரோட நிகழ்ச்சி ஒன்று அதுக்காக போயிருந்தோம். என்ன சொன்னார்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட, இப்படி தான் பெரிய புராணம். இதுவரைக்கும் எல்லாருமே என்ன பொருள் சொன்னாங்கன்னா, போதுவாரவர் மேல்மனம் போக்கிடன்னா அந்த பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்க்குறாராம் சுந்தரர், அப்படிதான் நமக்கு வருது. இது வரைக்கும் அந்த மலர் பறித்து கொண்டு இருக்கிறாங்க யாரு, கமலினி அடைந்தது, அவங்களுடைய பார்க்கறதுக்கு இவர் போனார், அப்படித்தான் வருது. போதுவாரவர் மேல்மனம் போக்கிட, அவங்க மேலே மனசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஒரு புதிய விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னா, திருத்தொண்ட தொகை தர போதுவார் அப்படின்னு. திருத்தொண்ட தொகை தர போதுவார். இந்த மண்ணுலகத்தில் திருத்தொண்ட தொகை தரதுக்காக வராரா சுந்தரர், அவர் மனம் அப்படின்னு